அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர், சத்துணவு கொடுத்த சரித்திர நாயகர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் அருளாசியுடனும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு என்று தமிழ் வாழ்க்கை வாழ்ந்த தங்க தாரகை இதே தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் அருளாசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், 2.5 கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சு, புரட்சி தமிழர், எங்கள் இதய கனி, வருங்கால தமிழகத்தின் சிறந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மக்களின் ஒருவர், மகத்தான சேவகர், இந்த தொகுதியில பொதுமக்கள் இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருக்க வேண்டியவர், எங்களது மரியாதைக்குரிய கழக அம்மா பேரவை துணை செயலாளர் மற்றும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பெரும்பாக்கம் இ ராஜசேகர் அவர்களே, மற்றும் இங்கு முன்னிலை வசித்துக் கொண்டிருக்கும் சோலைநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சென்னை புறநகர மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் திரு கே பி கந்தன் அவர்களே, மற்றும் சற்று நேரத்தில் இங்கு வந்து சிறப்புரையாற்ற இருக்கும் கழகத்தின் மாணவர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அண்ணன் எம் டி பாபு அவர்களே. அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 இருந்து 500க்கும் மேற்பட்ட பேருங்க எல்லாத்தையும் படிச்சுட்டாரு. ஸோ குறைந்த 5 நிமிடம் மட்டும்தான் பேச வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். அதில் என்னால் எவ்வளோ அம்மாவோட நல்லதை பற்றி சொல்ல முடியுமோ, அப்புறம் அப்பாவோட கெட்டதை பற்றி சொல்ல முடியுமோ சொல்கிறேன். அப்பா தெரியலீங்களா? வர கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். புரட்சி தலைவி அம்மா வந்து இன்று உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு வயது 77. அம்மா வந்து அண்ணன் சொன்னார், பல்வேறு திட்டங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுல மாபெரும் திட்டமான எனக்கு பிடித்த, இந்த தமிழகத்துக்கே பிடித்த ஒரு திட்டம் தான் தாலிக்கு தங்கம் திட்டம். ஏழை எளிய மக்கள் மஞ்ச கைத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு விவசாய குடும்பத்தில் இருப்பாங்க, கிராமத்தில் இருப்பாங்க, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இருக்காது, பண செல்வாக்கு இருக்காது. அன்றைய சூழ்நிலைக்கும் இன்றைய சூழ்நிலைக்கும் என்றைய சூழ்நிலைக்கும் தங்கம் கிராம விலைக்கு வாங்க முடியாது என்று மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அந்த உண்மையான அந்த வார்த்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். அம்மாவா இல்லைங்களா? அதே போன்று அம்மா வந்து தொட்டில் குழந்தை திட்டம், எல்லா குழந்தைங்களும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டம், அதே போன்று மகளிர் சுய உதவி குழு, ஆம்பளைங்களுக்கு இணை பெண்களும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சுய உதவி குழு திட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கு கடன் பெற்று கொடுத்து அவங்களையும் வாழ்வாதாரத்தில் எல்லா வகையிலையும் முன்னிறுத்த அம்மா வந்து ஒரு முன்னிலை வகித்தாங்க. அதே போல் இன்று எங்க பார்த்தாலும் அப்பாவோட ஆட்சியில் என்ன நடக்குது? பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை,
அப்பா வந்து அண்ணா சூப்பராக இருக்கிறாரு, கண்ணாடி போட்டுன்னு போஸ்டருக்குலாம் போஸ்ட் கொடுத்துன்னு பிறந்த நாள் கொண்டாட போகிறார் நாளைக்கு அப்பா. ஆனால் மக்களுக்காகவும் மகளிருக்காகவும் உண்மையாக உழைத்து உண்மையான அந்த முதலமைச்சர் என்ற ஒரு பதவிக்கு உணர்வோடு மக்கள் சேவை செய்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்க, மகளிர் காவல் நிலையம் கொடுத்தாங்க. காவல் நிலையம் கொடுத்தாங்களா இல்லையா? அம்மா பேட்ரோல் மகளிர் காவல் நிலையம் அனைத்து தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பேரூராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி எல்லா இடத்திலையுமே காவல் நிலையத்தை கொண்டு வந்து பொதுமக்களுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தை உருவாக்கி தந்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போன்று அம்மா பெட்ரோல் திட்டம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், அம்மா உணவகம், அம்மா மிக்சி கிரைண்டர் பிராண்ட் 2021 எல்லாருக்கும் கிடைச்சதா? வீடு தேடி வந்து கிடைச்சதா? அண்ணன் சொன்னார் 1000 ரூபாய்க்கு என்ன வேணுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்படும். சரி, வந்த என்ன பண்ண? எல்லாருக்கும் இப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கறதுன்னு தெரியலடே. ஏதாவது சொல்றேன் தலைவர் இது சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க அவங்க ஆளுங்க? உரிமை தொகை ஃபார்ம் எடுத்துன்னு போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஃபார்ம்ல புருஷன் இருக்கக்கூடாது, பேர இருக்கக்கூடாது, பேத்தி இருக்கக்கூடாது, ஊடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது, கழுத்துல தாலி இருக்கக்கூடாது. சங்கிலி பறிப்பு பண்ற உங்களை மாதிரி திருட்டு பசங்க வீட்டுல தான் அந்த 1000 ரூபாய் வாங்க முடியும். நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க, நல்லா வாழறவங்களாம் யாராலையும் வாங்க முடியாது. அப்போ நீ கொடுக்குற 1000க்கு புருஷனை வெட்டி போட்டாடா வந்து உக்காந்து இருப்பாங்க. டே சொல்லு, நீ கொடுக்குற 1000க்கு புள்ள இல்லைன்னா சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபார்ம்ல எழுதி கொடுப்பாங்க. இதை போன்று கேலியும் கிண்டல் 521 வாக்குறுதி கொடுத்தாங்க. நான் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற காலத்துல இருந்து நான் பேசின்னு இருக்கிறேன். எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட எடுத்துன்னு போய் மொத்தத்தையும் ஜெராக்ஸ் போட்டு வச்சிட்டேன். நான் ஜெராக்ஸ் போட்டு என் ஆபீஸ் டிராயர்லேயே இருக்கும். அதுல அட்லீஸ்ட் எனக்காவது ஒரு 20 வாக்குறுதி மனப்பாடமா தெரியும். நான் அதிமுக உறுப்பினர். அந்த உண்மையான 520 வாக்குறுதியை கொடுத்த திமுக ஒருத்தனு கூட அந்த வாக்குறுதி என்னன்னு தெரியாது. எனக்கு தெரியும் 483வது வாக்குறுதி. கொரோனா பாதிப்பில் இருந்து மக்கள் மீண்டு எழுந்து வரும் வரை சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னு சொன்னவர் தான் மு.க. ஸ்டாலின். மனப்பாடமா தெரியும். வந்தாரு 8 மாசத்துல உங்க மேல சொத்து வரியை உயர்த்திட்டார். ஆமாவா இல்லீங்களா? சொத்து வரி இன்னைக்கு உயர்ந்திருக்குதா இல்லையா? பால் விலை உயர்ந்திருக்கா இல்லையா? டீசல் விலை உயர்ந்திருக்கா இல்லையா? பச்சிலம் குழந்தைகள் பட்னியில தவிக்கிறாங்களாம். நாங்க வந்தானா ஆட்சிக்கு பால் விலையை குறைச்சிருவோம். எவ்வளோ? 6 ரூபாய். வந்த 12 ரூபாய் ஏத்திட்டா அது அப்ப இது இப்ப. அப்பா வந்துட்டார்ல, அப்பால என்ன மானம் கட்டவனுங்களா? எதான் காப்பி அடிக்கிறதுன்னு கூட தெரியாது. ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, அதை கூட உங்களுக்கு சரியா கூடவா எழுத தெரியாது. அம்மா என்று அழகாக இந்த தமிழகம் அழைத்த புரட்சி தலைவி தங்க தாரகை மாண்புமிகு அம்மா 1000 திட்டம் கொடுத்தாங்க. நீ என்ன கொடுத்த? கால் மேல கால் போட்டுன்னு இன்றைய இளைய தலைமுறை என்னை அப்பா என்று அழைக்குது. என்னது? டாடி. என்னது? டேடி. டே நீ டேடி இல்லடா, கேடி. நீ டாடி இல்ல, நீ கேடி. நீ பெரிய கேடி, நீ டாடி கிடையாது. ஜனங்க என்ன பண்றாங்க திடீர்னு? சரி வசமா மாட்டிக்கிச்சுடா ஒரு ஆமா டாடியா. சரி பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. டாடி சொத்தெல்லாம் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடு, எல்லாம் நான் உன் பிள்ளைங்க தான். லைனா கிளம்புறாங்க எல்லாம் சேமியஸ் ரோடுக்கு. எல்லாம் அப்பா 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 சொத்து பிரிப்பா, சொத்து வரியை ஏத்திட்ட, நீ சொத்தை பிரிச்சு கொடுப்பா. வெக்கமா இல்லைங்க அவருக்கு? அப்பான்னு அழைக்கிறாங்களாம். ஒரு நாளைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 பாலியல் தொல்லை, பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை கேஸ். ஆமாவா இல்லைங்களா? இதை மறைக்கிறதுக்கு நியூஸ் பேப்பருக்கு லஞ்சம். ஊடக நண்பர்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொற்பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கோ, உங்க வீட்டில் இருக்கும் உங்கள் அக்கா தங்கைக்கோ, யாருக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீங்க மறைப்பீங்களா? யாரோ பெற்ற குழந்தை தானே, யாரோ வீட்டு பொண்ணு தானே. அந்த நியூஸ்ல போட்டா என்ன, போராட்டி என்ன, நமக்கு தான் காசு வருது. அதை மறைச்சிட்டு இவர் வந்து சொல்றாரு, என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு. வெக்கமா இருக்குதுன்னா நீ போய் உக்காந்துக்கணும் எங்கேயாவது.
அப்பான்னு கூப்பிட்டா வெக்கமா இருக்குது. அவருக்கு கண்ணாடி போட்டுன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப எனக்கு அப்படியே உணர்வு பூர்வமா இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அண்ணன் திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அம்மா சொன்னது போல் எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டு காலங்கள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அதனால இன்று அம்மாவோட 77வது பிறந்த நாளை சிறப்பாக இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னோட உரையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்றுதான். வருகின்ற 2026 தேர்தலில் அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டலை சின்னத்தில் 234 தொகுதிகளிலும் யாரை வேட்பாளராக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை செலுத்தி தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவி தங்க தாரகை மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி மலரவும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்கவும் நீங்க சந்தோஷமாக இருக்கிறவும் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் கிடைக்கவும் முதியோர் பென்ஷன் மீண்டும் கிடைக்கவும் விதவை பென்ஷன் மீண்டும் கிடைக்கவும் அம்மா உணவகம் சீரும் சிறப்புமாக நடக்கவும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களது பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. வாழ்க வளம்.